வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த 2025 ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிருகு நந்தி நாடி முறை பிரகாரம் லக்ன பேஸ்டான ப்ரெடிக்ஷன்ஸ் தான் கொடுக்குறோம். ஸோ இது வந்து அப்போ தான் துல்லியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராசி கிடையாது. நீங்கள் என்ன லக்னம்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்கலாம், உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட கேட்கலாம். அப்படின்னா சிம்பிளாக நீங்களே ஜாதகத்தை திறந்து எங்கே லேண்ட் எழுதியிருக்கோ அதுதாங்க உங்களுடைய லக்னம். அண்ட் இதற்கு மேல் தாமதம் பண்ணாமல் தனுஷ் லக்னக்காரருக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கிறத பார்க்கலாம். நீங்கள் தனுஷ் லக்னம்னா இந்த வீடியோ உங்களுக்கு, இல்லை நீங்கள் வேறு லக்னம்னு இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மற்ற லக்னமும் நாங்கள் சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்திற்கும், கேது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்திற்கும் போகிறாரு. ஸோ இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு 3ஆம் வீட்டிற்கும், கேது வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டிற்கும் போவாங்க. ஸோ ராகு 3ஆம் வீட்டில் போகிறதுனால செல்ஃபோன், வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச், லேப்டாப், இந்த மாதிரி ஏர்பாட்ஸ், இந்த மாதிரி எனி அண்ட் எவ்ரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி எலக்ட்ரானிக்கில் அதை எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா கரெக்டான நேரத்தில் அது உங்களுக்கு பயன்படாமல் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் கடைக்கு போயிட்டு யூபிஐ, ஜிபே எதுவும் வேலை செய்யலை அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மேலே நிறைய பிரச்சனைகள் வரும். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னா உங்களுக்கு மிகவும் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா கடினமாக இருக்கும். எனக்கு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும் கொஞ்சம் கடினம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர்னாலையும் கெட்ட பேர் நிறைய வருவதற்கும் சான்சஸ் இருக்கும். அதனாலேயும் உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, என்னதான் வந்து நான் படிக்கிற விஷயம் பார்த்தாலும் யூடியூப் பார்க்குறேன், அந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் திட்டுறாங்க, அந்த மாதிரி தான் எங்கள் பார்க்குறவங்களாம் என்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் இயல்பாக இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை வந்து உங்களுக்கு இந்த செல்ஃபோன், லேப்டாப், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் திருட்டு போவதற்கும், இல்லை காணாமல் போவதற்கும், இல்லை உடைந்து போவதற்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றிக்கிட்டே இருப்பீங்க, கையில் நிற்காது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் வீட்டில் வந்து கேது போகிறதுனால உங்கள் தந்தை, உங்களுடைய குரு அவர்கள்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தில் இருப்பாங்க. அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லுவதும், அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அறிவுரை கூறுவதும், அதை நீங்கள் எடுத்துக்கிறதும், உங்கள் லைஃப் அப்கிரேட் ஆகிறதும், அந்த மாதிரி தான் இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும். உங்களுக்கு நிறைய டீச்சர்ஸ் மாறுறதும், உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புதுசாக பண்ணுறீங்கன்னா அதற்கேற்ற டீச்சர் வந்து அமைவதும் இருக்கும். ஸோ சுற்றி இருக்கிறவங்கள நல்லா என்ன பண்ணுறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் சுற்றி இருக்கிறவங்க எது சொன்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு கைடன், ஒரு டீச்சர், ஒரு அடுத்த லெவல் கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு பர்சனாக இருப்பாங்க. யாரையும் அவமதித்தோ, துக்கமாக, ஒரு துயரப்பட்டோ, யாரையும் சீப்போ அப்படின்னு பேசுமான ஒரு சொற்களை வைத்து கொள்ள வேண்டாம். ஸோ இந்த ராகு கேது பயிற்சி கொஞ்சம் கடினமாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு செல்ஃபோன், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ரிலேட்டடான நிறைய பிரச்சனைகளை நீங்கள் வந்து சந்திப்பீர்கள். அண்ட் இந்த ராகு கேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ஜாதக அமைப்பு, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கிறதுனால ஒருத்தருக்கு 100% வேலை செய்யலாம், ஒருத்தருக்கு 20%, ஒருத்தருக்கு 50%, அந்த மாதிரி ஒருத்தருக்கு 75%, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வேலை செய்யலாம். ஸோ இது வந்து அப்படியே உங்களுக்கு வேலை செய்யுன்றது கிடையாது. ஆனால் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மேலே இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் இல்லை கால் பண்ணலாம். அதே நம்பர் உங்கள் சௌகரியத்திற்காக டிஸ்கிரிப்ஷன்லேயே நாங்கள் போட்டிருக்கோம். அண்ட் அது மூலயமாக நானே உங்கள்கிட்ட டிரெக்டாக காண்டாக்ட் பண்ணுவேன். அண்ட் நம்ம ராகு கேது பயிற்சி உங்கள் ஜாதகத்தை வச்சு எப்படி இருக்குன்றதை மேலும் இதை விட துல்லியமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அண்ட் இதே மாதிரி இன்னும் அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் மற்ற தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க. அடுத்த வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.